பார்க்கிலும், ஈசாக்கை பார்க்கிலும், யாக்கோபை பார்க்கிலும், நம் முற்பிதாக்களை பார்க்கிலும் கர்த்தர் உனக்கு நன்மை செய்து உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்கு வருமா வராதான்னு சில பேர் யோசிக்கிறாங்க. ஆசீர்வாதம் இருக்கா இல்லையா என்று சில பேர் என்ன பண்றாங்க, யோசிக்கிறாங்க. ஆனா ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையே முதல்ல ஆதி ஆகமத்துல தான் கர்த்தர் என்ன பண்றாரு, ஆசீர்வாதம் என்கிற ஒரு வார்த்தை என்ன பண்றாரு, சொல்றாரு. எங்க இருக்கு அந்த ஆசீர்வாதம்? எங்க இருக்கு? வானத்திலும் இல்ல, பூமியிலும் இல்ல, சமுத்திரத்திலும் இல்ல. அது உன் வாய்க்கு சமீபமாக எங்க இருக்கு? வாயில இருக்கு. சொல்லுங்க எல்லாரும், வாயில இருக்கு, இருதயத்துல இருக்கு, சிந்தனையில இருக்கு. என்ன இருக்கு? ஏன் மண்டையில களிமண் தான் ஏன் இருக்கு அப்படி சொல்றீங்களா? இல்ல இல்ல இல்ல, என் மண்டியில என்ன இருக்கு? சொல்லுங்க, ஆசீர்வாதம் இருக்கு. என் தலையில என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு. என் சிந்தனையில என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு. என் இருதயத்துல என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்கு. என்ன இவங்க எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் இல்ல, அதுதான் நமக்கு தேவை, அதுதான் நமக்கு தேவை. நம்ம தரித்திரத்திலேயோ, நம்ம ஏழ்மையான நிலைமையிலையோ, நம்ம குறுகிய ஒரு வாழ்க்கையை, நம்ம நோயில ஒரு வெற்றி இல்லாம, ஒரு ஜெயம் இல்லாம, நல்ல ஒரு மற்றவர்களை காட்டில் நம்ம ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழுகிறது தேவனுக்கு சித்தம் இல்லவே. சொல்லுங்க, இல்லவே இல்ல. அதற்கு மாறாக தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்கள் முற்பிதாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. முற்பிதாக்கள்னா யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு. இவங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை தான் என்ன பண்ணாங்க? விரும்பினார்கள், அதை தான் பின்பற்றினார்கள், அதை தான் பெற்றுக்கொண்டார்கள், அதை தான் நேசித்தார்கள், அதை தான் வாழ்க்கையிலே அபியாசித்தப்படுத்தினார்கள், அதை தான் பெற்றுக்கொண்டார்கள். அதான் ஆண்டவர் கர்த்தர் சொல்றார் என்னாகமத்திலே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. இப்ப சொல்லுங்க, எல்லாம் தலைமையில கை வச்சு சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆமேன். சொல்லுங்க, ஆமேன். உன்னோட கர்த்தர் இருக்கிறாரா? நம்மோட கர்த்தர் இருக்கிறாரா? ஆபிரகாமை பார்க்கிலும், ஈசாக்கை பார்க்கிலும், யாக்கோபை பார்க்கிலும், நம் முற்பிதாக்களை பார்க்கிலும் கர்த்தர் உனக்கு நன்மை செய்து உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார்.